பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல எப்தா அப்படிங்கிற ஒரு மனுஷனை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? அந்த மனுஷன் தன்னுடைய தகப்பனுக்கு பரஸ்திரியின் மூலமாய் பிறந்த ஒரு மகன். அதனால அந்த தகப்பனுடைய மூத்த மனைவியின் குமாரர்கள் எல்லாரும் அவனை தள்ளி வச்சிட்டாங்க. இந்த எப்தாவை அவர்கள் துரத்தி விட்டார்கள். அதனால எப்தா வேற ஒரு ஊர்ல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்க என்ன நடக்குது? இந்த கீலேயாத்தின் மனுஷருக்கு விரோதமா அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த கீலேயாத்தியருக்கு எப்தா ஞாபகம் வர்றாரு. அப்பதான் இவங்க எல்லாரும் போய் எப்தா கிட்ட, நீ எங்களுக்காக வந்து யுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எப்தா சொல்லுகிறார், நீங்க தானே என்ன உங்க ஊர்ல இருந்து துரத்தி விட்டீங்க, இப்ப நீங்களே வந்து என்கிட்ட நீ எங்களுக்கு தலைவனாயிருப்பியான்னு கேக்குறீங்களே அப்படின்னு எப்தா கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, நாங்க செய்தது தவறுதான், நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணு, நாங்க உன்னை தலைவனாகவும் சேனாதிபதியாகவும் வைப்போம் அப்படின்னு எப்தா கிட்ட சொல்றாங்க. எப்தா அவங்க கூட போகிறாரு. இந்த எப்தா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார் தெரியுமா? வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுது. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். இந்த எப்தா எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய சன்னதியிலே அறிவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆமா, மிஸ்பா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே கர்த்தருடைய சன்னதியிலே எல்லா காரியத்தையும் இந்த எப்தா அறிவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ பரஸ்திரியின் குமாரன் சொல்லிட்டு அவங்க சகோதரர் எல்லாம் எப்தாவை துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா எப்தா ஒரு கர்த்தருடைய மகனாக இருந்தார். அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் அதை பத்தி அவர் கவலைப்படல. அதுக்கு பதிலாக அவர் கர்த்தரிடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால எந்த சகோதரர் அவங்கள துரத்தி விட்டாங்களோ அதே சகோதரர் திரும்பியும் வந்து கூப்பிடுகிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரையே நம்பி கர்த்தரிடத்துல எல்லா காரியங்களையும் அறிவிக்கும் பொழுது எந்த மனுஷர் முன்பதாக மனுஷன் தலை குனிந்தானோ அதே மனுஷர் முன்பாக அதே மனிதர்களே திரும்ப வந்து அவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக கர்த்தர் செய்து விடுவார் என்பதற்கு இந்த எப்தாவினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சி. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கரத்துல எல்லா காரியத்தையும் சொல்லுகிறோமா? இங்க எப்தா மிஸ்பாவிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அதே போல ஜெபிக்கிறதற்கென்று ஒரு இடம் இருக்கிறதா? ஜெபிக்கிறதற்கென்று ஒரு அறை இருக்கிறதா? அந்த ரூம்குள்ள போய் அந்த இடத்துல தினந்தோறும் கர்த்தரிடத்துல எல்லா காரியங்களையும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி நடந்தது, நேற்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது, நான் இதை செய்ய போறேன், நான் இதை செய்யலாமா வேண்டாமா, நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில எதற்காக என்னை அழைத்தீர், எதற்காக என்னை நடத்துகிறீர், எதற்காக என்னை உண்டாக்கினீர், உடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், இதோ அடியேன் உமக்கு முன்பாக நிற்கிறேன், என்னுடைய வாழ்க்கை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ராஜா, எனக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மனிதர்கள் என்னை காயப்படுத்த, இப்படி எல்லா விஷயத்தையும் தேவனிடத்திலே சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை இருக்கிறீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய தயவு உங்க மேல எப்பவுமே இருக்கும். நீங்க எந்த மனுஷருக்கு முன்பதாகவும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முன்னாட்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே போய் அவருடைய கைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் எப்தாவை உயர்த்தினது போல எந்த ஜனங்கள் எப்தாவை துரத்தி விட்டார்களோ அந்த ஜனங்களுக்கே அவர் தலைவனாகும்படியாக எப்தா உயர்த்தி வைக்கப்பட்டார். அதே போல நீங்களும் நீங்க வாழுகிற இடங்கள்ல, வாழுகிற ஊர்ல, நீங்க வேலை செய்கிற ஆபீஸ்ல, நீங்க இருக்கிற குடும்பங்கள்ல உங்களை கர்த்தர் நல்ல ஒரு பொசிஷன்ல வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். எப்தாவை போல தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்திலே அவரிடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லுகிறவர்களாக, அவரிடத்துல கேட்டு எல்லா காரியத்தையும் செய்கிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்பதான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்துல போய் எல்லா காரியத்தையும் அவரிடத்துல ஒப்புவீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே,
மிஸ்பாவிலே யெப்தா எல்லா காரியங்களையும் உமக்கு அறிவித்தார். அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களையும் உம்முடைய சமூகத்திலே அறிவிக்கிறவர்களாய், உம்மிடத்திலே எல்லா காரியங்களையும் கேட்டு செய்கிறவர்களாய், நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய சத்துருக்கள் கூட எங்களோடு வந்து ஒப்புரவாகும்படியாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் எங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இது நாள் வரைக்கும் ஒருவேளை அப்படி செய்யாம இருந்திருந்தா எங்களை மன்னியும். இனிமேல் நிச்சயமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க தினந்தோறும் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு எங்கள் காரியங்களை துவங்க எங்களுக்கு கிருபை செய்திருளும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.